வணக்கம் உறவுகளே. இது நங்கரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியை நினைத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பாரதியாருடைய விழாவில் சீமான் பேசியிருக்கார். ஆர்எஸ்எஸ் மேடை அதை மறந்துடக்கூடாது, அதை அண்டர்லைன் பண்ணணும். ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் பேசியிருக்கார். என்ன பேசினாருங்கிறது ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு அவர், நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக பார்த்தேன், நிமிஷத்தை கரெக்டாக பார்க்கல. 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு போல் இருக்கு. அந்த 1.25 மணி நேரத்தில் நிறைய பேசியிருக்காரு. அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பேச்சாளரில் சீமானும் ஒருத்தர். அவர் என்ன பேசுவாருன்னு தெரியும். முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு எடுத்த உடனே, வைரபாரதி கொள்ளுப்பேரன் நான் சொல்லுப்பேரன். யாருக்கு? பாரதிக்கு. பாரதியோட கொள்ளுப்பேரன் வைரபாரதி அவருக்கு கொள்ளு பேரனா, நான் சீமான் சொல்லு பேரனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம தந்தை பெரியாருக்கு ஈவிகே இளங்கோவன் இல்லை பேரன், நான் தான் அவருக்கு கொள்ளு பேரன், நான் தான் அவருக்கு அரசியல் பேரன், அரசியல் வாரிசு நான் தான். இன்றைக்கி ஐயா பெரியார் அவர்கள் இருந்தாருன்னா என்னை தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லியிருப்பார். ஈவிகே இளங்கோவனை சொல்லியிருக்க மாட்டார், என்னை தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லுவாப்புல. அது அப்படி இருக்கட்டும்னு வச்சுங்களேன். இப்போ பிரபாகரன்ட்ட போனால், அண்ணன் பிரபாகரன், என்னுடைய ஆகச்சிறந்த தலைவன் பிரபாகரன் அப்படிம்பார். அது ஒரு பக்கத்து. அந்த அண்ணன் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னடா செஞ்சார் அப்படின்னா, அது ஒன்றும் விளக்கம் சொல்ல மாட்டார். பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, ஈழத்துக்காக போராடினார், ஈழ மக்களுக்காக போராடினார். ஈழத்தில் அவர் ஒரு தலைவன், அதில் மாற்று கருத்தில் உலகின் தலை சிறந்த தலைவனில் நம்ம பிரபாகரன் வருவார். ஆனால் ஈழத்துக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தாக்கா, ஈழத்துக்கு செஞ்சதை தான் அது அதிகம். ஈழத்துக்காகத்தான் அவர் குடும்பத்தை இழந்தார், குழந்தைகளை இழந்தார், அனைத்தையும் இழந்தார். ஈழத்துக்காகத்தான் மாண்டார், ஈழ மக்களுக்காகத்தான் மாண்டார். ஈழத்திற்கு மிகப்பெரிய தலைவன், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? தமிழகத்தின் நாங்கள் சிறந்த தலைவன் சொல்கிற தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருக்கணும்ல. பிரபாகரனை குறைச்சி மதிப்பு இல்லை. அவரை மாதிரி ஒரு போராளியை பார்க்கவே முடியாது, அது வேறு விஷயம். அவர் மேலே நிறைய பக்தி இருக்குது, பயம் இருக்குது, மரியாதை இருக்குது. பயம் இல்லை, மரியாதை இருக்குது, நிறைய அவர் மேலே ஒரு பிடிமானம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கணும்ல. நீ தமிழினத்தின் தலைவன் சொல்கிற அளவு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும்ல. ரைட், அது ஒரு பக்கத்து. எங்கே போனால் அப்படி ஒருவேளை சேக்குவேருக்கு, இப்போ ஒரு போலந்துக்கோ இல்லை கியூபாவுக்கோ இல்லை அர்ஜென்டினாவுக்கோ, அர்ஜென்டினான்னு நினைக்கிற சொந்த ஊர் இப்போ சேக்குவேருக்கு, அங்கே போயிட்டு ஒரு வேளை இப்போ சேக்குவேரோட பிறந்த நாளோ இல்லை அவர் வீர மரணம் அடைந்தனாலோ அவரை சுட்டு கொண்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்கூலில் வச்சு சுட்டு கொண்டாங்க தான் நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாவது ஒரு நாள் அங்கே வரப்போக அந்நேரம் பார்த்து இவன் அங்கே போக யார் நம்ம தம்பி சீமான் அங்கே போக அப்போ அங்கே எங்கள் தலைவரை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அங்கே ஒரு 10 தமிழர்கள் இருப்பாங்கள்ல, ஒரு 100 தமிழர்கள் 1000 தமிழர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் சேக்குவேரை கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவார், சேக்குவேர் அப்போ இருந்தாருண்ணா நான் ஒரு போராளி, சேக்குவேர ஒரு போராளி. இப்போ இருந்தாருன்னா என்னையே தான் அவர் பேரன்னு சொல்லியிருப்பார். அவருக்கு சேக்குவேருக்கு உண்மையில் ஒரு பேரன் இருந்தால் கூட அவனை பேரன்னு சொல்ல மாட்டார். அவர் பேரன் தான், நான் தான் அரசியல் பேரன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சேக்குவாரவே இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருப்பான், நம்மளும் சொல்லியிருப்பார் நம்ம தம்பி சீமான். அப்படிலாம் அந்த அளவுக்கு பேச்சு திறமை வாய்ந்த திறமையான ஆள் அப்படிங்கிறத சொல்ல வரேன் நான். நிராகரிக்கிறவர்களை நிராகரிப்போம். எதை நிராகரிக்கிறீங்க? தமிழை நிராகரிக்கிறவர்களை இவங்க நிராகரிக்கிறாராம், இவர் நிராகரிக்கிறாராம். எல்லாருமே அதுதான், எல்லாருமே தமிழை தான் போட்டுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற வடக்கன்லேருந்து வடக்கனை தவிர பாக்கி இருக்கிற எல்லாருமே தமிழை தான் போட்டுறோம். தெலுங்கு பேசுகிறவங்களையும் தமிழை தான் போட்டுறோம், மலையாளம் பேசுகிறவங்களும் தமிழை தான் போட்டுறாங்க. இங்கே இருக்கிற பூர்வக்குடிகளாக இருக்கிற அத்தனை பேரும் தமிழை தான் போட்டுறோம். யார் நிராகரிக்கிறாங்க? தமிழை யாருமே நிராகரிக்கலையே. யாருமே ஒருத்தன் தமிழை நிராகரிக்கிறான்னு சொல்ல கையை காட்டு. தமிழ்நாட்டில் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள் எல்லாருமே நிராகரிக்கிறாங்க. இவர் நிராகரிக்கிறவங்கள இவர் நிராகரிக்கிறாராம், ஆதரிக்கிறவங்களாம் ஆதரிப்பாராம். அப்புறம் அர்ஜுனமூர்த்தி போற்றுதலுக்குரிய பெருந்தகை, போற்றுதலுக்குரிய மனிதராம். அவர் என்ன மாதிரி சாதனைகள் செஞ்சார் அப்படின்னு தெரியல. எவ்வளவு போற்றுதல் அப்படின்னா எப்படின்னா, போற்றி போற்றி அப்படின்னு சொல்லணும் போல் இருக்குது. அந்த போற்றியோட பொருள் ரொம்ப பெருசு. இவர் போற்றி என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்னா, போற்றுதலுக்குரிய பெருந்தகை அப்படின்னா அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது அப்படி இருக்கட்டும்.
பாரதியை பேசுகிறதுனா பாகிஸ்தானில் கூட பேசுவார். பாரதியை பேச சொன்னால் பாகிஸ்தானில் கூட பேசுவார். பாகிஸ்தானில் தமிழன் தான் கேட்க தான் செய்வான். அமெரிக்காலையும் கேட்க தான் செய்வான். ஆப்பிரிக்காலையும் கூட கேட்க தான் செய்வான். அங்கே ஒரு 10 தமிழர் இருக்காங்க, 20 தமிழர் இருந்தாங்கன்னா அங்கேயும் தான் கேட்க செய்வான். இவர் என்னமோ பாரதியை பற்றி பேச சொன்னாக்கா பாகிஸ்தானில் பேசுவார். ஏன் நம்ம எல்லோரும் பேச மாட்டோமா? வேறு யாரும் பேச மாட்டாங்க. பாரதியை பற்றி பேசு. கம்பன் கழகம்னு ஒருத்தர் இருந்து கம்பன் கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்க ஊருக்கு. அதில் இறந்து போன இந்த நெல்லை கண்ணன் ஐயா அவங்க பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க, அப்படி சூப்பராக பேசுவாங்க. இவன் என்ன பேசுகிறான், அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. அது மாதிரி பேச சொன்னால் பாரதியை பற்றி பேசணும்னா எல்லா இடத்துலையும் தான் பேசியிருக்காரு. அந்தளவுக்கு அவர் உணர்ச்சி மயமான பாடல்கள் எழுதியிருக்காரு. அது அவர் மேலே தனிப்பட்ட விமர்சனம் இருக்குது பாரதி மேலே, அது வேறு விஷயம். ஆனால் பாரதி தான் வந்து அனைத்திலும் சிறந்தவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் ஆரியத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு. அதோட நிலவரம் இந்த பையனுக்கு, இந்த தம்பிக்கு தெரியுமா அப்படி தெரியல, சீமானுக்கு தம்பிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் ஆரியத்தை தான் தூக்கி பிடிச்சிருக்காரு. சாதிகள் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதி தான் ஆரியத்தையும் தூக்கி பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்புறம் வந்து பாரதி பாட்டுக்காரன் இல்லை, இந்த நாட்டுக்காரன். பாரதி பாட்டு மட்டும் பாடவில்லை, இந்த நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு, நிறைய பாடியிருக்காரு. உணர்ச்சி பூர்வமான சுதந்திர தாகத்தை ஊட்டி வளர்க்குற அளவுக்கு நிறைய பேசியிருக்காரு. இதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லலை. இவன் என்னமோ புதுசாக நம்ம என்னமோ தமிழ்நாட்டில் என்னமோ இருக்கிறவங்கலாம் பாரதியை யாருமே மதிக்காத மாதிரியும், இவன் ஒருத்தன் தான் பாரதியை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும், இல்லை அந்த கும்பல் அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பேசின அந்த கும்பல் தான் வந்து பாரதியை தூக்கி பிடிக்கிற மாதிரியும், பாரதியை காலங்காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாரதி பிறந்த நாளுக்கோ பாரதி இறந்த நாளுக்கோ ஒரு புத்தக திருவிழா நடந்தால் கூட பாரதியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு கவிதை அரங்கமோ ஒரு பாட்டரங்கமோ இல்லை சொல்லரங்கமோ இதில் ஏதாவது ஒன்றா பாரதியோட இது வந்து ஏதாவது வந்துடும். இப்போ பட்டிமன்றமே பார்த்தீங்கன்னாக்கா பாரதியை மேற்கோள் கட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பாரதி இப்படி பாடினார், பாரதி அப்படி பாடினார், அதெல்லாம் நிறைய பேர். என்னமோ இவர் மட்டும்தான் அப்படியே பாரதியை பற்றி பேசுகிற மாதிரியும், மற்ற இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா பாரதியை பற்றி அக்கறை இல்லாத மாதிரியும் தம்பி பேசுகிறாப்புல. சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். பாரதி மேலே அடங்காத வெறி இருக்கான், அடங்காத பெரிய வெறி. எல்லாத்துக்கும் பாரதி மேலே ஒரு பற்றுதல் இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், அன்பு இருக்கும். அவர் இந்த தமிழ் மண்ணுக்காக பாடிய ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, அந்த மாதிரி பாட்டு ஏகப்பட்ட பாட்டு, உணர்ச்சி மயமான பாட்டு அதெல்லாம் பாடியிருக்காரு. அது ஒரு புறம் இருக்க. பாரதியை வந்து எல்லாருமே பாரதியை லவ் பண்ணுறவங்க தான். கவிஞர்கள், தமிழ்நாட்டில் பிறந்த கவிஞர்கள், கலைஞர்கள், இல்லை பாட்டு எழுதுகிறவங்க எல்லாருமே பாரதியை பற்றி பாரதியை காதலிக்கிறவங்க தான், பாரதி மேலே அன்பு செலுத்துகிறவங்க தான். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இன்னும் இவருக்கு மட்டும்தான் அடங்காத வெறி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதே மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி படி. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நம்ம எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லியிருக்காராம். தெரில எங்கே சொன்னாலும் தெரில. எல்லோரும் சமமா? அது எப்படி எல்லோரும் சமமாகும்? அவர் என்ன சாதி, நம்ம என்ன சாதி? நம்ம ஒடுக்கப்பட்டவன், நம்ம வந்து சூத்திரர்கள். பாரதி வந்து பிராமண ஜாதி. அவர் எப்படி எல்லாம் சமம்னு சொல்லுவார்? அவர் எல்லாரும் சமம், ஜாதிகள் லேடி பாப்பான்னு சொல்லிட்டு பாடினார் ஒரு பக்கத்து. அப்புறம் ஆரியத்தை தூக்கி பிடிச்சாரா இல்லையா? அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்மள்ட்ட இல்லை, ஆனால் ஆதாரங்கள் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். எல்லாரும் சமம்னு சொல்கிறது சுத்த பேத்தல் இது. சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். எவன்லாமோ 90 வயசு 95 வயசு வரைக்கும் வாழ்கிறான். பாரதி 35 வயசுலேயே செத்து போயிடுறான். பேசியிருக்காருங்க. இந்த கூட்டத்தை காணொலி வேணால் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் பார்க்குறவங்க இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தயவு செஞ்சு அந்த காணொலியை பாருங்கள். எவன் வரலாமோ 90 வயசு 95 வயசு வரைக்கும் வாழ்கிறான். ஆனால் பாரதி 35 வயசில் யார் அவனை சாவ சொன்னது? யார் சாக சொன்னது? வம்பா இருக்குது. பாரதியை சாக சொன்னது யார்? நீ செத்து போயிரு பாரதி அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னாங்களா? தமிழர்கள் சொன்னாங்களா? இவங்க எதுக்கு தேவையில்லாமல் பாருங்கள், இது தேவையில்லாத பாயிண்ட் தானே. எவனும் 90 வயசு 95 வயசு வரைக்கும் வாழும்போது இவர் வந்து 27 வயசுல செத்து போயிறாரு, 37 வயசுல செத்து போயிறாரு, 35 வயசுல செத்து போயிறாரு. இது தவறான செயல் தானே, இது தேவையில்லாத வேறு. அப்போ 95 வருஷம் 94 வருஷம் 90 வயசும் 95 வயசும் வாழ்ந்தவங்களாம் அப்போ யோக்கியர் இல்லையா? யோக்கியனா? முட்டாளா? மூடர்களா? எந்த இடத்துல போய் என்ன பேச்சு பேசுறது பாருங்கள். அந்த இடத்துக்கு போனால் அப்படி தான் பேச சொல்லலாம். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். அது யார் சொல்ல வரான்னு தெரியுதா? 90 வயசு 95 வயசு சொல்ல தெரியுதா? யார் சொல்லுவான்? மிஞ்சி போனால் கலைஞரை சொல்லுவான், இல்லை அப்படின்னா பெரியாரை சொல்லுவான். 2 பேர்த்தில் யாராவது சொல்லுவான், வேறு யாராவது சொல்ல போகிறான். இவங்க 2 பேர் தான் 90s தாண்டினவங்க.
அதனால் அவங்கள தான் சொல்லுவான், வேறு யாரும் சொல்ல போகிறான் அவன். அச்சமில்லை 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 என்பது அச்சமில்லையே உச்சி மீது வாடி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இது வந்து பாரதியார் பாட்டு. ரைட்டு. எதுக்காக பாடினார்? வெள்ளைக்காரனை எதிர்த்து பாடப்பட்ட பாடல். சரி, எழுதப்பட்ட பாடல் தானே. இப்போ ஒரு தந்தை பெரியார் ஒரு வழக்கு விஷயமா கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதான். இது நம்ம கேள்விப்பட்டது, நம்ம நேராக பார்த்ததில்ல, நமக்கு படித்த கேள்விப்பட்டது தான். வாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வாதங்கள் நடக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பெரியார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்டிருக்காரு. அதுக்கு பெரியார் இருந்துக்கிட்டு, ஐயா நான் பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுறேன், அதனால தான் சிறைக்கு இன்றைக்கி வந்து கோர்ட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க, சிறையில் அடைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்களோ நான் போராடுறதோ பார்ப்பனிய எதிர்த்து, நீங்களோ பார்ப்பனிய நீதிபதி, நீ தீர்ப்பு எப்படியா இருந்தாலும் உங்கள் போட்டு தான் சொல்லுவீங்க. அது எதுக்கு போட்டுக்கிட்டு மேலேயும் கீழேயும் போட்டு உரட்டிக்கிட்டு வாதாடுறோம் அப்படிங்கிற பேரில் போட்டு பின்னிக்கிட்டு கிடக்குறீங்க. நேராக தீர்ப்பு சொல்லிட்டா நான் சிறைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். யார்? தந்தை பெரியார். அது மட்டும் இல்லை, தந்தை பெரியாரோட சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படியா இருந்தாலும் எனக்கு எதிராக தான் தீர்ப்பு சொல்லுவீங்க, அது நல்லா விசாரித்து காலம் கடந்து சொல்கிற தீர்ப்பை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நேரமாவது மிச்சமாகும், உங்களுக்கும் நேரம் மிச்சம், எனக்கும் மிச்சம், நான் பாட்டு எழுச்சி சிறைக்கு போயிடுவேன், என்னை சிறைக்கு கூட்டு போயிடுவாங்களா காவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிபதிக்கிட்ட. இதெல்லாம் அவருடைய வரலாறு, இதெல்லாம் நடந்தது. ஆனால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லை. ரைட், நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. பிள்ளைங்க பயப்படக்கூடாது, சுதந்திரத்துக்காக போராடணும், அதெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஊட்டியிருக்காரு. ஆனால் இவர் வெள்ளைக்காரனுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் வந்து ஒழிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, சொல்கிறாங்க, அவருடைய வரலாறுலாம் அப்படி சொல்கிறாங்க. அவர் தான் வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு பாட்டு பாடியிருக்காரு. யார்? பாரதி. அப்புறம் பாண்டிச்சேரிக்கு ஓடி போய் ஒளிஞ்சது, சுதந்திர போராட்டத்தில் கைதாயிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் ஒளிஞ்சது இருக்க தானேங்க செய்யும், ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஏன்னா அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம்லாம் அந்த மாதிரியான, வாழ்ந்த இடம் வந்து நல்ல இடமா இருந்திருக்காங்க, பிறந்த இடம் அப்படி யோசிக்கணும் நம்ம. அங்கே பிறந்தவங்கலாம் உள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்கல்லங்க, அதான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பாயிண்ட்டும் இல்லை. தமிழ் தாழ்ந்து கிடக்கையிலே தமிழ் தாழ்ந்து கிடக்கையில் நாயக்கர் ஆட்சிகளில் தமிழ் வறண்டு போய் கிடக்கையில் தூறல் அல்ல, சாரல் அல்ல, பெருமழையாய் கொட்டியவன் பாரதி. தமிழ் வந்து நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. தமிழ் வந்து தாழ்ந்து கிடக்கையிலே நாயக்கர் ஆட்சி இல்லை, அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ் வறண்டு போச்சு, கிட்டத்தட்ட இதாகிருச்சு. அப்போ வந்து இருண்டு போயிருந்த நேரத்தில் தமிழ் என்னடா செய்கிறது, யாரடா தமிழை வந்து காப்பாற்றுவாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெருமழையாய் கொட்டினானாம் பாரதி. பெருமழையாய் கொட்டினானாம். சரி, ரைட்டு, தப்பு சொல்ல பாரதியை தப்பு சொல்ல முடியாது. அவர் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிருக்காரு. இங்கே இருக்கிறவங்க தேவையில்லாமல் அவரை தூக்கி பிடிச்சி தேவையில்லாமல் பில்டப் பண்ணி இத்தனை வருஷம் நடந்துச்சு. சுதந்திரத்துக்காக போராடினார், பாட்டு எழுதினார் பாரதியார். ஆனால் சுதந்திரத்துக்காக போராடாத ஒரு கூட்டம் வந்து பாரதியை கொண்டாடுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சரி, இப்போ பாரதியை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ எப்படின்னா, தமிழ் தாழ்ந்து கிடக்கையிலே வறண்டு கிடக்கையிலே தூறல் அல்ல, சாரல் அல்ல, பெருமழையாய் கொட்டினான் பாரதி அப்படின்னா, ஒரு சங்க இலக்கிய காலம். எப்போ சங்க இலக்கிய காலம்? அது ஒரு காலம், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோமா. அவர் பேச்சுக்கு அவன் 20,000 சொல்கிறான், 25,000 சொல்கிறான், இவனே தான் சொல்லுவான். 20,000 வருஷம், 25,000 வருஷம், 10,000 வருஷம், 5,000 வருஷமா. நம்ம ஒரு 5,000 வருஷமே வச்சுக்குவோம். இந்த 5,000 வருடங்களுக்கு முன்னாடி சங்க காலத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாடு இந்த நாடு, நம்ம பாண்டிய நாடு. தமிழ் பிறந்த இடமே தமிழும், தமிழினுடைய உணவான நெல்லும் அரிசியும், அந்த அரிசிக்கு மூலமான நெல்லும் பிறந்தது நம்ம திருநெல்வேலி. அதான் நெல் பிறந்த இடம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது பிறந்த இடம்.
தமிழனும் அங்கே தான் பிறந்திருக்கான். மதுரையில் தான் அந்த குமரி கண்டத்தில் தான் தமிழனும் பிறந்திருக்கிறான். அப்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலம் அப்படின்னா, அந்த சங்க காலத்தில் இலக்கிய வகுத்தவன் தமிழன், இலக்கணம் வகுத்தவன் தலைவன் தமிழன். எப்பொழுது இலக்கியம் வகுத்தான், இலக்கணம் வகுத்தான் அப்படின்னா, மனிதர்கள் நரமாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்த காலத்தில். அமெரிக்காலெல்லாம் வந்து புழு பூச்சி கூட இல்லை, அங்கெல்லாம் வெறும் மிருகங்கள் தான். அமெரிக்காங்கிற ஒரு கண்டமே இல்லை. அன்னமே அமெரிக்காங்கிற கண்டத்தை இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொலம்பஸ் தான் போய் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி இருந்த காலத்தில் நரமாமிசத்தை மனிதன் அடித்து கொன்று பசியாறி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழன் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்கிறான், தமிழ் இலக்கியம் படித்திருக்கிறான், தமிழ் புலமை பெற்றிருக்கிறான், இலக்கியம் வகுத்து இலக்கணம் வகுத்து இலக்கியம் வகுத்திருக்கிறான். முதல்ல இலக்கியம் படைக்கணும்னா இலக்கணம் இருக்கணும். இலக்கணம் இருந்தால் தான் இலக்கியம் படைக்க முடியும். இப்போ நம்ம இங்கிலீஷில் கிராமர் ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் கிராமர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது இலக்கியம் படைத்திருக்கிறான், அந்த இலக்கியத்தை வைத்து இலக்கணம் வகுத்திருக்கிறான் அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அனைவரும் படிப்பாளிகளாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நக்கீரன் கடையில் ஒரு திருவிழா படத்தில் நக்கீரன் வந்து சிவனே கேள்வி நெற்றிக்கன் திறப்பினும் குற்றமே அப்படிம்பார். காரணம் அவர் வந்து படித்தவர், அவர் பண்புள்ளவர், அவருக்கு விவரம் தெரிஞ்சவர், 4 விஷயம் அறிஞ்சவர். அதனால் சிவனை எழுத்து கேள்வி கேட்டார். இது கட்டுக்கதை தான், ஆனாலும் கட்டுக்கதை தான், உண்மையாகவே கட்டுக்கதை தான். ஆனாலும் பார்க்குறதுக்கு அறிவுடையவன் கடவுளையே எதுக்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அறிவு சிறந்த கேள்வியை கேட்டு கடவுளையே எதுக்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்போது சங்கம் வைத்து இலக்கணம் வகுத்து இலக்கியம் வகுத்த தமிழனுடைய அறிவு, தமிழனுடைய செறிவு, தமிழனுடைய அந்த மாண்பு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாண்பு இப்போ 2000 வருஷத்துக்குள்ளார எப்படி செதஞ்சி போச்சுன்னு இவன் பேசணுமில்ல. அந்த இடத்துல நாயக்கர்கள் காலத்தில் வறண்டு போச்சுன்னு அழுத்தி சொல்கிறான். ரைட்டு. தமிழ் சங்கம் வைத்து இலக்கணம் வகுத்து இலக்கியம் வகுத்து அந்த தமிழை எங்கடா ஏன்டா அந்த 2000 வருஷமாக காண ஆளை எங்கே போச்சு, அவனுடைய தமிழ் அறிவு எங்கே போச்சுன்னு இவன் கேட்கணுமா இல்லையா? எந்த இடத்துல கேட்கணும்? அந்த இடத்துல தானே கேட்கணும். தமிழன்ட்டு தமிழை பிடிங்கினது யார்? தமிழை பிடிங்கி அவனை ஓட்டாண்டியாக்குனது யார்? அவனை கோமணம் கட்டிக்கிட்டு வயலை உழ வச்சது யார்? அவனை சாதியாக பிரித்து விட்டது யார்? இதான் யார்ரா? அப்போ அந்த கேள்வி அங்கே கேட்கணும்லடா. அவன் பாரதியாரை விசத்தி பிடிக்கிறாங்கிற பேரில் தேவையில்லாத பேச்செல்லாம் தேவையில்லாத பேசி வச்சுருக்காங்க. தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வறண்டு கிடக்கையில் பெருமழையாய் கொட்டினான். வறண்டு ஏன் போச்சு? சாரலாக இல்லை, தூரலாக இல்லை, பெருமழையாய். ரைட்டு, ஒத்துக்கிறோம். பாரதியை நாங்கள் ஒத்துக்கிறோம். நான் ஒத்துக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒத்துக்கிறேன். பாரதியை நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து பெருமழையாய் பொழிந்தார், தமிழில் அள்ளி கொட்டினார், இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலையே. பாரதியை யாருமே மறுக்கலையே. வறண்டு போச்சுன்னு சொன்னீங்கல்ல, தமிழ் வறண்டு போயிடுச்சு, நடுவில் வறண்டு போச்சுன்னு சொன்னீங்கல்ல, யார் வறண்டு போக வைத்தது யார்? அதை சொல்லணும்ல. அது ரொம்ப முக்கியமில்ல. அந்த பாயிண்ட்டை நீ விட்டு பேசுகிறேன். என்ன அர்த்தம்? 8 செகண்டு 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசுகிற காணொலி 18 நிமிஷத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்னொரு காணொலியில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.